இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டர் கே கனகசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனாப்பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த பொங்கலுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த மீன் ரோஸ்டுக்கு கண் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டன் குருவனா குவிஞ்சு கிடக்கு. ஒரு பக்கம் பார்த்தா டிஎன்ஏ அப்படி போயிட்டாரு அப்படின்றீங்க. ஓ ஆமா ஆமா, இந்த பக்கம் அதுக்கே பார்த்தா அப்படி விட்டுருக்காங்க. கோலம் என்ற பேரில் மாணவங்க பார்த்தா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஏகே ஆமா அடப்பாவி விளம்பரதான்டா விட்டுக்கோங்க. ஏகே வந்து பண்ணிட்டாருன்ட்டு ஏகே ஃபேன்ஸ் ஏகே அடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன் விளம்பரம் கூட பண்ணக்கூடாது? இந்த மாதிரி ஏகப்பட்ட மீன்கள் வந்து கொட்டி கிடைக்கின்றன. என்ன ஏதுன்ட்டு நம்ம பார்த்துருவோம். அதனால லைக் பண்ணீங்க. இந்த மாதிரி ஜாலியா வீடியோ பார்க்கறதுக்கு நாங்க சேவ் பண்ணீங்க. அப்புறம் நாம 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டோம். பொங்கலில் வந்து எனக்கு ஒரு பரிசா கொடுத்துருக்கீங்க மாஸ்டர்ன்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது 4 லட்சம் வரத்துக்குள்ள எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை கண்ணீர்கள். எனவே சோல்ஜர்ஸ் ரொம்ப நன்றி. இது உங்க காலா நினைச்சு நான் கொண்டு ஓகே, நம்ம ஓர போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. எங்கடான்னு கேப்பேன், தம்பிகளுக்கு சோறு தரேன். அப்ப உனக்குடாம்ப எனக்கு போதும் பயம்பா. அடப்பாவிகளா காம்பா அந்த ஆடு அடப்பாவி அப்படியே உள்டா மாத்திடா. தெரியும் தேவையாடா உண்மையாயிருச்சியா? காண்டாயிருச்சு மாடு. இது மாடு தப்பு இல்ல, அவனோட தப்பு. தெரிச்சிருக்கோம். அதுக்கு என்ன பண்றது? அது மாடு அவன் சொந்தக்காரனே இருக்காது. அவன் வேற யாரும் மாடோ தள்ளி இருந்து ரீச் பண்ணிருக்கோம். வேதனை ஜாச்சா அப்பத்தா சீல் ட்ரீட்ல அதுக்கு எடுக்காம இருந்திருக்கணும். டீ பாத்துக்கிட்டு இருக்கியா குக்கர்ல வச்சுக்கிட்டு? ஆனா இப்படிதான் இருக்கு பொங்கல்லாம். சூப்பர் தான். வேஸ்டிக்கிட்டு ஆம்பளை மாடு தொட்டில தூங்குதா? பின்னைய பானை எரிஞ்சிட்டு இருக்கீல. ஒர்க் ஃப்ரம் அட்டா செல்ஃபி பொங்கலா வரைஞ்சிருக்காங்களா? ஆமாயா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படி அழகா வரைஞ்சிருக்காங்க வேற. காமெடியா இருந்தாலும் நல்லா இருக்கு. எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு தெரியும்னா சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பர் பாக்கும்போது கை பரப்பறாங்க. அப்படியே கற்பனை ஊத்தாங்க. ஓ கேஸா? புரியல, இப்ப புரியுது. கேஸ் எடுத்து வச்சு பொங்குறீங்களா? ஸ்பெல்லிங் தப்புங்கயா. எல்லாம் சரி, பர்த்டே ஒண்ணுதான் இருக்கு, அதுகள் 2 இருக்கேவா ரொம்ப முக்கியம். இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை. என்னடா போட்டோ இது? பொங்கல் வின்னர் நீ தானே? நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? என்னடா இது நடக்குதுங்க? எனக்கு புரியல. டே பிஃபோர் தெரியலையே, போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. நம்ம நிறைய விஷயம் உண்மை எல்லாம் நினைப்போம். நிறைய நியூஸ் மட்டும்தான். ஏலே பேஜ் ஆச்சும் போடுறீங்க, ஏன் ஒருத்தர் பர்சனல் லைஃப் மட்டும் இப்படி பேசுறீங்க? பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. யாரு உன் வாழ்க்கைய பாரு. உண்மை, வேலைக்கு போகடா, தேர் இஸ் லைஃப்.
கரெக்டு தான். ஆக்ட்ரஸோட பர்சனல் லைஃப்பை பார்த்துக்கிட்டு உங்க லைஃப் எழுதுறாங்க, சினிமா மட்டும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எப்போ வாழ போறீங்க? சிவா நடத்துவோம் ஒரு கம்பேரிசன் தான் வரும்பொழுது அது நீங்க எப்படி ஹெல்தியா அதுல இருந்து அவாய்ட் பண்ணிக்கிறீங்க? நான் தைரியமா சொல்லலாம் ஃபார் ஆல் திஸ் ஆக்டர்ஸ் ஹூ ஆர் வித் மீ, ரவி ஆகட்டும். பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து நான் அந்த காலகட்டத்தில் இருக்கேன், அவங்க தான் காம்படிட்டர்ஸாக பார்க்குறேன். ஐ டோன்ட் சி சிவகார்த்திகேயன் ஆர் அதர் கைஸ் அஸ் லைக் காம்படிஷன். நான் என்ன கேட்க எனிவேஸ் அவங்க கண்டெம்பரரிஸா அப்படி இருக்கும் பொழுது நேச்சுரலி ஒரு கம்பேரிசன் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ காம்படிஷன் அப்படின்னு சொல்ல வேண்டாம், பட் எனிவேஸ் அவங்க கண்டெம்பரரிஸா தானே இருக்க போறாங்க. We don't have competitions with the actors direct, but we have competition with the actors marketing team. பயங்கரமா ஒர்க் பண்றானுங்க. ஐயோ அடுத்த இது அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ we have to be more cautious with the actors marketing team. உண்மையே நம்ம ஜீவானந்த கிட்ட ஒரு நல்ல விஷயம் தெரியுங்களா, உள்ள அதே வச்சுக்க மாட்டாரு மனுஷன், அப்படியே வெளித்தவன் அப்படியே பேசுறாரு மனுஷன். நீ ஆஃப்டர் தான் இது என்ன அர்த்தம்? அதான் உண்மையிலேயே தலை ஃபேன் தான் அடிக்கிறீங்களா? எனக்கு அது உண்மையிலே புரியல. அதாவது தலை ஃபேன்ஸே வந்து தலைய போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்கல்ல, அதான் கேக்குறேன், தலை ஃபேன் தான் கலாய்க்கிறாங்களா? பண்ண முடியலல்ல, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்குல்ல. அதுதான் மீம் பார்த்தேன். என்ன மீம் அது? பின்னாடி அதான் அவங்க அண்ணனையே வெட்டிட்டு இருக்காங்களே, அந்த மீனிங். அதான் ஏகே ஃபேனே ஏகே வெட்டிட்டு இருக்காங்க. This video is sponsored by வசதிதான் கோம்பா கிடையாது, படலும் பிரயாணம் கிடையாது. This video is sponsored by Mr. KK Army. அது பாதி கேம்பா இந்த பாலாஜி பையன் குடிச்சிட்டான். என்னடா உனக்கு? முடியாது, எனக்கு அது வேணும். கேக்கே சொன்னாலும் வாங்கி தின்னு விட்டு பாதிக்கு மேல குளியலும் போட்டு வச்சு போயிட்டான். பாதி was unable to come. But Sendil made us satisfied. எனக்கு மச்சான் இது முதல்ல சம்சாரத்துக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்கேயும் நான் போயேன், இவர்தான் என் பையன். தகப்பா இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? நடிக்கிறாங்களோ கிளப்பி விடுறாங்க. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. சும்மா ஸ்க்ரால் பண்ணா அந்த இதுதான் வருது. வாத்தியாரு, அண்டியடு, ஜாரோ, அம்மாவாசை, எம்ஜிஆர். ஓ இப்படிதான் இருக்கா படம்? என்னடா தம்பி நல்லா இருக்கியா? எதை தொடாதடா. நான் ஆடையிட்டால் அது தலகு விட்டால் பாடுறான். என் பையனுக்கு ஒரு பிரச்சனை. பையன் வச்சிட்டாங்களா? சாமி சரணம். போலீஸ்ல இந்த ஆள் வந்து ஓ இது 7.7 தான், இதுல 9.1. வர மாட்டாங்களா? ஓ புக் மை ஷோலையா? என் பையன் அடிச்சதே கௌரிய தான். ஜீவா சத்தமே இல்லாம இது மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் பண்ண சொல்லுங்க. ஜீவா இஸ் பெஸ்ட் ஆக்டர் 100. உண்மை ரவுத்ரா சரியான படம். விஜய் எக்ஸ் ஜீவா. எஸ்கேவோட கரியரை விட ரவுத் ரொம்ப பெருசு போட்டிருக்கேன். அப்படி படம் சூப்பரா இருக்கும். கோது சூப்பரா இருக்கும். இது சில படம் எல்லாம் இருக்கும், சில ஓடிட்டு இருக்காது. எனக்கு பொண்ணுங்க இன்னும் மூணு சூப்பரா இருக்கும். காமெடி எல்லாம் நல்லா இருக்கும். இது என்னது? ஏஐ கெட்டிங் மோர் டேஞ்சரஸ். ஐயா ஏசிபி புள்ளையா? புள்ள இல்லடா, புலிடா. இது ஏஐ இல்லையே. என்ன புரியலையே. டேய் இதுதான்டா ஒரிஜினல். அட பாவிகளா, ஒரிஜினல் சொல்லிட்டு கூலா வந்து உட்கார்ந்து. டேய் இதுதான்டா ஒரிஜினல். அத பார்த்து ஒரிஜினல். ஓ அதுதான் ஒரிஜினல் நினைச்சிட்டேன். ஏஐ வச்சிட்டு இருக்காங்க. அட பாவி, அந்த ஒண்ணுமே இல்லன்னு வாரு. இது என்னடா இது? பாட்டுப்புல கிருமடா வச்சிருக்கீங்க. கிருமடா வரைஞ்சிருக்காங்க. டீம்ல வர தெரியலையப்பா. வச்சிருக்கானுங்க. கிருமடா சோட்டா கிருமடா.
என்னடா ஃபேக் ஃபிளாஷ்பேக் ஆதி தொலைஞ்சிருச்சுட்டு அன்யூஸா காரணம் ஒரே சொரு ரைட். என்னடா இது பாட்டு பொங்கலுக்கு இடம் வச்சிருக்கீங்க இந்த டாட்டிஸ் அது பழசு இத காட்டுறீங்க. என்னடா இது கண்ணுக்குட்டி என்ன தலையில பட்டு பாட்டு அப்படியா காக்கான்னு நினைச்சேனா என்னடா காக்கா பால் குடிக்குது கால் மேல கால் போட்டுருக்குது. இது என்னது அனில் வெயிட்டிங் லாங் டைம் டு ஐயோ அந்த ஆ, கூல் understand. when number comes with cola promotion. அனில் ஓகே கோம்பார வந்திருக்காரு. ஓகே நெக்ஸ்ட் எங்க அண்ணனுக்கு ஒண்ணு எங்க அண்ணனே அடிப்பண்டா. ஓ அவங்க அண்ணனை தான் இப்படி போட்டுட்டு இருக்கீங்களா இப்போ? இந்த வீடு கரெக்டா இப்ப செட் ஆயிருக்குது. அடப்பாவிங்களா. அடிப்படா ஐயோ இந்த மூவில என் அண்ணனுக்கு ஒண்ணுனா கண்ணனே அடிப்பேன் பார்த்தா தம்பியே அடிப்பார். ஏய் என்னடா ஜிப்பு கோவம் குடிக்கிறா தங்கம் ரைட். டேய் இதை விட கமல் பாஷா காமெடியா இருக்குது. இது என்ன மூவி தெரியுதா? அந்த பொண்ணு கேஸ் அடிக்கு வாயில கோவம் குளிக்கு அடப்பாவிங்களா. ஜூஸ் எழுவா மாமே இது உள்ள ஜிப்பு பயங்கர காமெடி பண்ணிச்சிருக்கீங்க. தல ஆஃப்டர் வாட்சிங் சீயிங் ஹிம் ட்ரோல்ட் பை ஹிஸ் ஓன் ஃபேன்ஸ் காம்பா ஆட். ஓகே ஹாப்பியா காம்பா ஓகே ஃபார் யுவர் ஃபேன்ஸ் இருக்கு போறாங்க சந்தோஷமா இருக்கு. இது புரியல பேர் காம்பாவா கோம்பாவா அசோட காம்பா புரியல. காம்பா ஓ வாங்கி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அதேதான் பெப்சி கோக் அந்த ஏகே ஃபேன்ஸ் இப்படி படத்துல ஆக்ட் பண்ணாம இது மாதிரி ஆட்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கியே நாங்கெல்லாம் உன்னை ஹேட் பண்ணிருவோம். ஏகே ஹேட் பண்ணல அதான் எனக்கு வேணும். ஹேட் பண்ணிட்டு போய் என்னடா இது அண்ணனுக்கு அண்ணே அடிப்போம்டா. காட் ரியல் உண்மைதான். அது அனைத்தும் அணிகளின் வேலை. 2026 அஜி ரசிகர்களின் ஒற்றுமை தெரியும். மெச்சூர்டு ஃபேன்ஸ் பொலந்து கட்டி ஃபையிங் தல அஜி. அதே இது அதான் எனக்கு ஒண்ணு புரியல. உண்மையிலேயே ஏகே ஃபேன் தானே இப்படி போட்டுக்கிறாங்களா? ஆள் அடிச்சதுக்கு நைட்டுக்கு வாங்கினா இப்படா பாக்குறேன். அடக்கடே இந்திய சினிமாவில் விளம்பரம் அடிக்காத ஒரே நட்சத்திரம் யாரு? இல்ல இந்த மீம் போட்டவனுக்கு வரலாறு என்னன்னு தெரியுமா? இங்க பாரு. ஓ அப்படியா? விளம்பரம் அடிக்காத நினைக்கிறா தம்பி எடுத்து பாருங்க. ஆதி கேசவன பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிடுறோம் இல்ல ஸ்டைலா கேப்ப கேட்டுட்டு காளிமார்க்கு விளம்பரம் பண்றேன். காளிமார்க்கு நம்ம தலைவரும் வந்து அது கவர்மெண்ட் டேக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டிங்கன்னு சொல்லுவாங்க. பட் அவரு விளம்பரத்துக்கு வந்து விளம்பரம் பண்ணியிருக்காரு. அது முன்னாடி காலத்துல கவர்மெண்ட் சொல்றாங்க. அப்புறம் என்ன தெரியல. பணமாற்றவர்களின் வாழ்வாதார மேம்படுத்துறதுக்காக கவர்மெண்ட்காக பண்ணிருக்கு. யூடியூபரே பண்றாங்க. பண்ணாதான் என்ன அது தப்பா இது வேற நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தப்பா இது பண்றாங்க. தனியா கோவத்துக்கு இது பண்றாங்க. பசங்க வெட்டிதான் போட எழுதணும். இதே மாதிரி என்ன மீன் போலான்ற கமெண்ட் பண்ணுங்க. ஏகப்பட்ட மீன் வந்துல எதுக்கு தெரியும் மூளா வச்சு போட்டலாமே தோழிச்சு. ஓகேவா ஏகப்பட்ட கட்டத்துல கார்டு வந்துச்சு. ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி இதில் அனுப்பிச்சு விடுங்க. இது நம்ம ஆஃபீஸ் ஐடி இதை ஃபாலோ பண்ணிங்க. இதில் இதோட அனுப்பிச்சு விடுங்க. பட் என் ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன். அதான் மீம்ஸ் பிடிச்சி அனுப்பிச்சு விடுங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்றேன் பாய். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆடுக்கு எதுக்கு போட்டு இப்படி அடிக்கிறாங்க இப்படி இது பண்றாங்கன்னு அதாவது முன்னாடி நடிச்சா அடிக்கும் போது நம்ம அதை இப்போ ஒரு ஆக்டர் ஏதாவது வாங்கி இது ஆட் பண்ணாலே அது மேக்ஸிமம் நம்ம வாங்க ட்ரை பண்ணுவோம். இப்போ அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ஓரளவுக்கு மாறிட்டாங்க. ஆனா ஏன் இது ஆட் நடிச்சதுல என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் இது இப்போ அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல அடிக்கலனாலும் அதை குடிக்கிறவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பா இப்போ நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா அதைதான் வேற வழி இல்லாம குடிப்பாங்க. அந்த மாதிரிதான் நல்லா இருந்துச்சு. ஓகே என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.